country. ஒரு விடயங்களை நான் தமிழிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று. நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு இது விளங்காது, செய்து விளங்கப்படுத்துங்கள். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், நிலத்தளவே ஆகுமாம் குணம். அது அவருக்கு விளங்காது. ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும். நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள், பிரச்சனைக்கு வருவோம். உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன். நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன். அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது 8835 பில்லியன். அதிலே உங்களுடைய வரவு 4590 பில்லியன். ஆகவே உங்களுக்கு 4245 பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான கணிப்பு. அதிலே உங்களுக்கு பார்த்தால் தெரியும், டோட்டல் ஃபினான்சிங் வந்து, அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது 8835 பில்லியன். அதிலே வெளிநாட்டுகளில் இருந்து கிராண்ட்ஸாக தருவது, உங்களுக்கு உபயமாக தருவது ஆக 93 பில்லியன். ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிழைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அதுதான் உண்மை. அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்கிறேன். ரோஹிணி விஜயவர்தன அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார். அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர், பிரதி சுகாதார அமைச்சர் எழுப்பி சொன்னார், அவர் சொன்னது பொய் என்று. அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது, உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு வைத்தியராக எனது எதிர்க்கட்சி உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார். ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை, நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று. அடுத்ததாக வருவோம். நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம். ஆகவே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கிறேன். டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடையது மொத்தம் 475 மில்லியன் 2025. 2024 405 மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது. 2023 361 மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது. ஆகவே பார்த்தால் 2023-24 விட உங்களுடைய சில டிராவலிங்குரிய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார அமைச்சில் கூட. ஆனால் சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார். அவர் தான் சொன்னார், நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன். அடுத்ததாக பார்ப்போம். நீங்கள் இன்னொரு சொல்லியிருக்க டிஃபென்ஸை விட, அதாவது வந்து பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக செலவழித்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன். உங்களோட ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸில் வந்து 382 பில்லியன், கேபிட்டல் 60 பில்லியன், மொத்தமாக 442 பில்லியன். ஆனால் 2024 ஆண்டு ரணில் அந்த ஆண்டை வச்சிருக்க 430 பில்லியன். ஆனால் நீங்கள் 442. 2023 அதே ரணில் வச்சிருக்க 382. ஆகவே நீங்கள் 442. ஆகவே உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் ஹெல்த்தை விட கூட என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அது எப்படி இருக்கும் என்று பார்த்தா 2023 சுகாதாரத்துறைக்கு ரணில் பிரதி கொடுத்தது 343 மில்லியன். அவர் அதை 2024 ஆண்டு 25 வீதத்தால் கூட்டி சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறார். ஆனால் 2024 இருந்ததை விட நீங்கள் 9 வீதம் தான் கூட்டியிருக்கிறீர்கள். நான் ஒன்றும் ரணில் துணிபாடு இல்லை, அவர் ஒரு நெறி, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் அரசாங்கத்தை, அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை சொல்லுகிறேன். ஏனென்றால் 2024 ஒப்படைக்க 2025 9 வீதம் தான் சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் மேலதிகமாக. ஆனால் 2023 24 25 வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பார்ப்போம். வடக்கு கிழக்கு, ஏன் நீங்கள் வடக்கு கிழக்கு கதைக்கிறேன். நான் வடக்கை சேர்ந்தவன். உங்களுடைய சுகாதார அமைச்சர் சொன்னார், உங்களுடைய விளையாட்டுகளை கொண்டே வடக்கில் வச்சுக்கொள்ளண்டு. உங்களுடைய எழுத படிக்க தெரியாத கை நாட்டு அமைச்சரை நீங்கள் வடக்குக்கு தந்திருக்கிறீர்கள், கேவலம். நான் அவருக்கு சொல்லுகிறேன், வேலுமண்டால் போய் சொல்லுங்கள். அவருக்கு இவர் வாசித்து விளங்கக்கூடிய அறிவில்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமாக சுகாதாரத்துறை 508.5 பில்லியன். அதுல வடக்கு கிழக்கில் நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது 610 மில்லியன் மட்டும். அதே மாதிரி கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு 732 மில்லியன் தந்திருக்கிறீங்க. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ட்ரிங்கோமல்லியில் ETU கட்டுறதுக்கு 200 மில்லியன் தந்திருக்கிறீர்கள். இதில் என்னண்டா, ஜாழ்ப்பாணத்தில் உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்லை, வடக்குக்கு தந்திருக்கிறது 0.19 வீதம் பிச்சை. நான் அதை பற்றி மேலே கதைக்க விரும்பல. அதே மாதிரி ஆகலும் கேவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை 0.12 வீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் யார் வரலாம், நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்க தந்திருக்க 0.1 வீதமான தான் வடக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கீங்க. சரி, அதை விடுவோம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அல்கோஹால் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரது. ஆனால் நீங்கள் டொபாக்கோக்கு விரித்திருக்கிற வரி ஆக 2 பில்லியன். அதே நேரம் சிகரெட்டுக்கு 130 பில்லியன். ஆனால் 500 பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே
சிகரெட்டையும் கொண்டு வந்து அல்கோஹோலையும் கொண்டு வந்து சுகாதாரத்தை கொண்டு வரது அரசாங்கம் தான், அதை மக்களுக்கு கொடுக்கறது அரசாங்கம் தான். அதே நேரத்தில் இந்த இவற்றை பேருந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான். ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ஒரு பாராளுமன்ற உறுப்பினற்ற மாத வருமானம் 4 லட்சம், அது மாதிரி 159 பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள், அது 5 வருடத்துக்கு மொத்தமாக 3180 மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது. நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள். இந்த 3880 மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ. அப்பா எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி, அதுல நீங்கள் 10 பில்லியன் வாகன இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீர்கள், கணக்கோட சொல்றேன். அதுல நீங்கள் இந்த 3 பில்லியன் கொடுங்கோ. எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இருக்கும் நான் சொல்றேன். ஆனால் கசினோக்கு நீங்க அடிச்சிருக்கிற லைசன்ஸ் ஃபீ ஆக ஒரே 1 பில்லியன். ஏன்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களுடைய பணத்தோட விளையாடு. இதை விட கணக்க கதைக்க இருக்கிறது. அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லாம் கதைக்க இருக்கிறது, எடுத்து வச்சிருக்கிற நேரம் இல்லை, நேரம் இருந்தால் கதைக்கிறேன். அதே நேரம் திருப்பி பார்ப்போம். எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் தன்னுடைய 7 வருட படிப்பு, ஒரு MBBS படிப்பு, அதை விட பிஜிக்கு 6 வருஷம், அதை விட A லெவலுக்கு முடிச்சு போட்டு 1 வருஷம் சும்மா இருக்கணும், ப்ரீ இன்டர்ன் முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும். 15 வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சல்டனாக வருகிறார். ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு 15 மில்லியன் 150 லட்சம் செலவழிக்கிறோம். போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து 2500 2400 வைத்தியர்கள் வெளியில் போயிருக்கார்கள். கன்சல்டனுடைய மதிப்பு வேற எங்கேயோ. அப்படி பார்த்தால் 36 பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம். உங்களுடைய பிழையான பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது. நான் ஆரண்டு சொல்லவில்லை. அதே நேரம் 75 பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த வருடத்திலே 5000 வைத்தியர்கள் போறதுக்கு தயாரா இருக்கிறார்கள். அப்படி அதை பார்த்தா மொத்தமாக 75 பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு. உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால 75 பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம். அப்ப நீங்க லெக்சர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, ப்ரொஃபசர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, மற்ற புத்திஜீவிகளை பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்றே எனக்கு நன்றாகவே தெரியும். சரி, அதெல்லாம் விடுவோம். யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா, வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு, அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான். அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கல வைத்தியர் பார்க்காதால ப்ளீட் பண்ணி செத்து நிலத்தில் விழுந்து செத்தது. அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம், ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்ச ஜெயிலில் 5 நாள் போட்டது. இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை. அது மட்டுமில்லை, அதை விட வைஷாலினி என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாற்றி இருக்கிறோம். இந்த வரைக்கும் உங்களுடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி, நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது. சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனுடைய பாவம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும். சரி, அதை பார்ப்போம். எஜுகேஷனுக்கு வருவோம். சரி, நீங்க சுகாதார துறைக்கு தான் ஒன்றுமே தெரியல. எஜுகேஷனுக்காவது வடக்கு கிழக்கு ஏதாவது தந்திருக்கிறாண்டு. பிக்ஷ யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க 785 மில்லியன். புத்த சாசன யூனிவர்சிட்டி, பாலி யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க 1030 மில்லியன். அது மொத்தமாக 1960 மில்லியன். நீங்கள் உங்களுடைய மதம் சார்ந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஜாழ்ப்பாண லைப்ரரிக்கு தந்ததாக 100 மில்லியன். அது எப்படி என்றா உங்களோட புத்த சாசனத்தில் கொடுக்கிற மொத்த அமௌண்ட் 5.5 மில்லியனை சொல்லி போட்டு ஜனாதிபதி வந்து சொல்றார் தான் காசு கொடுத்துறேன். கேட்கிறவனுக்கு தமிழன் முட்டாள் இல்லை, கணக்கோடு சொல்லுறேன். கணக்கு வேணுமென்று ஆரன் வாங்க படிப்புகிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன், மொத்த யூனிவர்சிட்டிகளுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் 81,100 மில்லியன், 81 பில்லியன். ஆனால் யாழ்ப்பாணத்திலே 5,350 மில்லியன், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு 2,550 மில்லியன், ட்ரிங்கோக்கு 1,125 மில்லியன், வவுனியாக்கு 1,340 மில்லியன். மொத்தமாக 5,350 மில்லியன் தான். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக வடக்குக்கு நீங்கள் படிப்புக்கு தந்தது மொத்த யூனிவர்சிட்டி கொடுத்த காசுண்ட 8,200 மில்லியன், 8,200 வீதம், மொத்தத்தின் 8,200 வீதம். அது மாதிரி கிழக்குக்கு நீங்கள் எப்படி அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாததுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கா? கிழக்கு கொடுத்த 4.5 மில்லியன், 4.5 வீதம் மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கு படிப்புக்கு நீங்க கொடுத்த 4 வடக்குல படிப்பால தான் நாங்கள் எப்பயும் வந்தான். உங்கள 7 மண்டா கேட்கிற சுகாதார அமைச்சராக இருக்கட்டும், பிரதி சுகாதார அமைச்சராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவோ ப்ராஜெக்டுகள் நீங்க செய்றீங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன். 7 மண்டா அலுமினிக்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் 21 டாக்டர்ஸ், இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு. நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களால சுகாதார அமைச்சரால விட சொல்லிருப்பா பிரதேச சுகாதாரம் இதை பின்னுக்கு தடவை பார்த்து முதுகெலும் இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரதேச சுகாதாரம் எழுமினிலுங்கோ நான் கதைக்கிறேன். இல்லாட்டி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை. எனக்கு உங்கள பர்சனலா ஆசையும் பாசமும் இருக்கு. மந்திரித்துவமா ஒபத்துமாගේ කාලය තව විනාඩි 2යි. நன்றி சார். அதே நேரம் நீங்க பார்த்தா தெரியும், உங்களோட மீடியா துறை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. ஆன்லைன் பில் ஆக்ட்
தண்டு இருக்குது, நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை. மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை, இதை நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். சரி, ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப், டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே யூகேயில் போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே 12 லட்சம் 14 லட்சம் ஒரு அட்டண்டனுக்குரிய வருமானம். ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர். சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு, அவர் மைக்கும் போடையில் நான் கேட்கிறவர் கேட்க விரும்பல, ஏனென்றால் அவரால் போய் சொல்ல இயலாது. பிறகு சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் எழுப்ப மாட்டார். எனக்கு 100 தெரியும். நான் கேட்கிற ஒரே ஒரு பதில், இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீங்க தான் ஒரு பெரிய புத்தகம் உண்டு, 2025-2027 மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே இல்லை. இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குள்ள சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு. சரிதானே? அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஆஃப் செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கீங்க 15 பில்லியன். ஒன்றுமே ஜாழ்ப்பாணத்து